அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதம் பணிந்து வணங்கியும், எனக்கு இந்த ஜோதிடக்கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதம் பணிந்தும் இன்றைய பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் 2026க்கான குரு பயிற்சி பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் வரைக்கும் மிதனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. அதனால் அந்த குரு பகவான் இடம்பெயர்ந்ததுலேருந்து ஒவ்வொரு ராசிக்காகவும் எப்படி பலன் தரப்போகிறாரு அந்த குரு பகவான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி முதல் ராசியாக பார்க்க போகிறது மேச ராசி. அதாவது மேச ராசியாக இருக்கலாம் அல்லது மேச லக்னமாக இருக்கலாம், ரெண்டுக்குமே பலன் தரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன் தான். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு தனிப்பட்ட பலன் ஒன்று இருக்கும். இது பொதுவான பலன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த ராசி பலன் போடப்படுகிறது. அப்படி பார்க்குறதுல முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசியோடைய பலனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேசராசி அப்படிங்கிறது சொல்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய், அதாவது சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ இவர்கள் ரெண்டு, அதாவது சூரியன் செவ்வாயோட காம்பினேஷன் அந்த இடத்துல டாமினேட்டாக இருக்கும். அப்போ அதாவது அரசு துறைகளில் யாரெல்லாம் இருப்பாங்க, அதாவது அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, மேசராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துலையும் போய் அடிமையாக வேலை செய்யணுங்கிறது பிடிக்காது. அவங்க மேலோட்டமான வேலைகள் அதிகாரம் செஞ்சுட்டு அப்படியே மேலோட்டமாக இருக்கணுங்கிறது தான் இந்த மேசராசிக்காரங்கள் அத்தனை பேர்த்துக்குடைய குணாதிசயங்களாக இருக்கும். அதாவது பொது பலன். இது எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பொது பலன், அதாவது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இருப்பாங்க. அடிமை தொழில் அப்படிங்கிறது இவங்க போகிறதுக்கே மனசு ஒத்து வராது. அப்படிங்கிறப்ப இவங்க பெரும்பாலும் வேலைக்கு போகிறப்ப அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் அமர்ந்த இடத்த பொறுத்து அவங்களுக்கு ஒவ்வொன்றும் மாறும். சரி, இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பலனை என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா குரு, அதாவது மேசராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும், அதாவது 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வரார். 1 2 3 4 அப்படிங்கிறப்ப கடகத்திற்கு வருகிறார். அப்போ 9 12 அதிபதியுமான குரு பகவான் எங்கே நிற்கிறாருன்னா இவருடைய 4ஆம் வீட்டில் நிற்கிறாரு. இது காலபுருஷ தத்துவத்துடைய கணக்கில் பார்க்குறப்ப அதுவும் 4ஆம் வீடாகவே வரும். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி வாகனம் தாயாரை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல குரு அமர்கின்றார். அப்போ 4ஆம் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதாவது எப்பயுமே குரு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் பெரிய பலன் தராது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பொருளாக எடுத்துக்கிறோம். பால் அப்படிங்கிறது அழிஞ்சு போகிறது கிடையாது அந்த குரு நின்ன இடத்துல. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யாருன்னா தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடியது. அது குருன்னா என்ன, நம்ம யோகிகள் சித்தர்கள் இவங்கள தான் நம்ம குருவாக மதிப்போம். இல்லைன்னா நமக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தவங்க அல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தவங்க, இந்த மாதிரி குருமார்களை தான் நம்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியாரோ அல்லது ஒரு ஆசிரியரோ அல்லது குருவோ தனக்கு வேணும் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. தன்னிட்ட வர்ற சீடர்களுக்கு தன் அறிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படின்னா குருவுக்கு பார்வைக்கு விசேஷம் இருக்குது. ஒரு குருவை போய் பார்த்துட்டு இருந்தோன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்குறப்ப குரு பார்வை நல்ல பலனை தரும் அப்படிங்கிறாரு. அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய 5 7 9 பார்வைகளாக 3 இடத்த அவர் பார்க்கக்கூடிய விசேஷ பார்வையை கொண்டவர் அந்த குரு. ஓகே, இப்போ குரு அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை குரு பார்க்குறேன்னா உங்களுடைய 8ஆம் வீடு. அப்போ லக்னத்திற்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டுக்கே மறுபடியும் பார்க்குறார். எத்தனாவது பார்வையாக பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ செவ்வாய் 5ஆம் பார்வையாக காலபுருஷனுடைய 8ஆம் வீடு பார்க்குறார். அப்போ 4 8 இங்கே சம்மந்தப்பட்டு வரும். காலபுருஷனுடைய
4ஆம் வீடும் 8ஆம் வீடும் சம்மந்தப்பட்டு வருகிறது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒன்று வண்டியை குறிக்கும் அல்லது நிலத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் 8ஆம் இடங்கிறத வண்டியிலேயோ அல்லது தாயாருக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விரய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? 8ஆம் இடம் அப்படிங்கிறது தடை, தாமதம், விபத்து இந்த மாதிரி இருக்குது குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 8ஆம் குரு சம்மந்தப்பட்டு வராரு. அப்போ செவ்வாயோட காலபுருஷனோட செவ்வாய் சம்மந்தப்பட்டு வரப்போ விபத்துக்களை, அதாவது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு சுபகிரகம் தான், இருந்தாலும் அவர் எங்கே பார்வை செலுத்துகிறார், யாரோட இணைகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு வரங்கிறார. அப்போ உங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுத்தாலும் ஒரு தடைக்கு அப்புறம் உங்களுடைய முன்னேற்றம் நல்லாக இருக்கும். அப்போ 8ஆம் இடங்கிறது வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்போ இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பாராத பண வரவு, ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்துருக்க வேண்டிய பணம் வராதுன்னு நினைப்பீங்க, அந்த இடத்துலேருந்து பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுங்கிறது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு 50% பலனையே சிறப்பை தரும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய சிறப்பு பார்வை 7ஆம் பார்வையிலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ தொழில் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. அந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு யார் வீடுன்னா சனியோட வீடு. அப்போ குரு சனி இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது, அதாவது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது தொழில் மாற்றம் செய்கிறதுக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுக்கும். இல்லை மந்தமாக இருந்த தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய. அப்போ குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்பு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் சனியோட வீடுங்கிறப்ப பார்க்கக்கூடியது. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எங்கே போய் உட்காந்துன்னா உங்கள் காலபுருஷனுக்கு உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அப்போ 12ஆம் வீடு சமயம் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்டு, அதாவது தொழிலுக்காக ஒரு இடம் மாற்றமோ அல்லது தொழிலுக்காக பணத்தை விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வையை பார்த்ததுக்கு 10ஆம் வீட்டை பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மறுபடியும் தான் வீட்டையே பார்க்குறாரு, எங்கே 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ கண்டிப்பாக இந்த டைமில் தொழிலுக்காக ஒரு முதலீடு விரயமாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தொழில் சார்ந்து ஒரு போடுறதுக்கு செலவு பண்ணுறது விரயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சுப விரயமாக பண்ணலாம் அல்லது அசுப விரயமாகவும் பண்ணலாம். இப்போ இங்கே குரு தான் வீட்டையே பார்க்குறதுனால, சனியோடு இருக்கிறதுனால, சனி பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் இவ்வளோ இருந்தாலும் குருவால் இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு, குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருமா தீமையாக தருமா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 60% நன்மையே தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயம் அப்படிங்கிறது நீங்கள் இடம் மாறிவிட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் கொடுக்கும். சனி 12க்கு வர்றப்ப நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு தொழிலுக்காக வேறு இடம் போய் தொழில் செஞ்சிங்கனாலோ அல்லது இடம் மாறுதல் அப்படி செஞ்சிங்கனாலோ அல்லது இரவு நேர பணிக்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலோ, அதாவது உங்கள் உடல் உழைப்பை விரயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வெற்றியையும் வருமானத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி தரும். சரி, ஓகே. குரு பயிற்சிக்கு நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் உங்களுடைய குரு எங்கே இருக்குது, காலபுருஷனுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்கார். அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தாயாரை குறிக்கக்கூடியது. அப்போ தாயார் தான் உங்களுக்கு முதல் குரு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தான். அப்போ அந்த நீங்கள் மேசராசிக்காரங்க அத்தவங்களும் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும் தாயாருடைய சொல் கேட்டு நடக்கிறது மிக சிறப்பை தரும். அதாவது தாயாரை மதித்து தாயாரை நினச்சிட்டு இது பண்ணுறது. பெண் தெய்வ வழிபாடுகள், அதாவது பௌர்ணமி தினத்தன்று பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை தரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.